வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டிஎன்-டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டினுக்குரிய ஆன்சருக்கு செக் பண்ணிடலாம். மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. இந்த கேள்விக்கான விடை சி வரும். செக் பண்ணிக்கோங்க. பட்டியல் 1ல் உள்ள அடையாள நிலைகளை பட்டியல் 2ல் உள்ள விளக்கத்துடன் பொருத்துக. இந்த அடையாள அடைவூக்கம் இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. மேட்ச்சில் அடையாள அடைவூக்கம்னு ஆரம்பிக்கும். அந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு இரண்டாம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம். இது ரெண்டுமே ஆக்சுவலாக சரி. நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது. ஸோ கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரியானவை. குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. அனுமானம் சரியானது தான். காரணம், அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரமளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. காரணமும் சரிதான். ஸோ ஏ, ஆர் ஆகிய இரண்டுமே சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமே. கீழே 2 கூற்றுகள் உள்ளன. அனுமானம் என்னன்னா, வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல்சார், அறிவுசார் மற்றும் மனவெழுச்சிசார் மற்றும் சமூகம் சார். காரணம், மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக. அதுக்கு பேர் எபிஃபைசஸ். கூற்று 1, சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது. கூற்று 2, 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன. ஸோ கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரியானவை. ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது வகுப்பறை மேலாண்மை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. SQ3R நுட்பம்னு இருக்கு இல்லையா, இது மட்டும் கிடையாது. பி மட்டும் கிடையாது. கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய கீழுள்ளவற்றை வரிசைப்படுத்துக. ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். FACEBD. எஃப்னா ஆய்வு, வினா, தென் என்ன பண்ணால் வாசித்தல், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரதிபலித்தல், மனனம் மற்றும் நினைவு கூறல், லாஸ்ட் மதிப்பாய்தல். பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு செயல்பாட்டு விளையாட்டு வரும். அடுத்து கட்டமைத்தல் விளையாட்டு, கற்பனை விளையாட்டு, விதிகளை கொண்ட விளையாட்டு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. கூற்று 1, கோல்பர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையாக கருதினார். கோல்பர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை, வழக்க முறைமை நிலை. இந்த கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவற்றில் எது அவசியம்? இல்லை ABD மட்டும். அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பயன்படுத்த வேண்டிய கருவிகள் வேணும், அளவீட்டை செய்பவர் வேணும். பட்டியல் 1ல் உள்ள குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகளின் ஆசிரியர்களை பட்டியல் 2ல் உள்ள கோட்பாடுடன் பொறுத்துக. இது ஈஸி தான். ஸோ இந்த கேள்விக்கு டைரெக்டாகவே ஆன்சர் பார்த்தலாம். டி. மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கினை வரிசைப்படுத்துக. இதற்கு கரெக்ட் ஆப்ஷன் சி. உடல்சார் தேவைகள், அடுத்து பாதுகாப்பு தேவைகள், நெக்ஸ்ட் அன்பு மற்றும் உடைமை தேவைகள், அதுக்கப்புறம் தன்மதிப்பு தேவைகள், லாஸ்ட்டாக தன்னிறைவு. பின்வருவற்றில் ஆளுமை பற்றிய தவறான கருத்து எவை? இதில் தவறான கருத்து ABD மட்டும். தனிநபரின் உடல் அமைப்பு, அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், அவர்கள் ஆடை அணியும் விதம். பிரான் பென்ட்ரினர் தனது மாதிரியின் கால பரிமாணத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக. அவர் என்ன யூஸ் பண்ணார்னா குரோனோ அமைப்பு. மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக. அதுக்கு பேர் பழக்கப்படுத்தல். ஸ்டென்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிகளை ஒழுங்குபடுத்துக. பதிவாக்கம் பண்ணணும், நெக்ஸ்ட் அனுமானித்தல், அதுக்கப்புறம் வரைவிலக்கம் செய்தல், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்துதல்.
முன் குழந்தை பருவத்திலிருந்து குமர பருவம் வரும்போது இணையிறை மற்றும் மயிர்நேட்டுகள் முளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது? சிறுவளைய உருவாக்கம். ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக. இதற்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து பி. செக் பண்ணிடுங்க. பின்வருவற்றில் எவை மின் கற்றலின் அம்சங்களாகும்? ஏ, பி மற்றும் சி மட்டும். பின்வருவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? இலக்க குறியீடு. இலக்க குறியீடு மட்டும்தான், சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல. முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினரான சமூகப்படுத்தத்தின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்க. CADB. கரெக்ட் ஆப்ஷன் சி. சமூகம் அல்லாத நடவடிக்கை, இணையொத்த விளையாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏய்புடைய விளையாட்டு, லாஸ்ட்டாக கூட்டுறவு விளையாட்டு. கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்கமைக்கவும். இதில் ஸ்பியர்மன் இருகாரணி தான் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு முடியரசு வரும், அது இங்கே கொடுக்கல. அடுத்தது இருகாரணி கோட்பாடு, அதை வச்சே நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். CDBA. அதுக்கப்புறம் தான் தர்ஸ்டனோடது, தென் கில்ஃபோர்டு, லாஸ்ட்டாக கார்னரோட பல்நோக்கு நுண்ணறிவு கோட்பாடு. இதோட கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல? இதில் சி. இதற்குரிய விடை சி. செக் பண்ணிடுங்க. பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? ஏ, சி மற்றும் டி மட்டும். தவழ்தல், அதுக்கப்புறம் நிற்றல், நடத்தல். 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1. ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. 2. மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. ஸோ இது வந்து ரெண்டுமே சரியானவை. பின்வருவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்து? இதில் தவறான கருத்து ஏ, பி, டி. ஆன்சர் வந்து டி வரும். ஏ, பி மற்றும் டி மட்டும். செக் பண்ணிக்காங்க. நுண்ணறிவு என்பது அறிதல் சார்பு தொடர்புடையது. நுண்ணறிவு என்பது நினைவகம் தொடர்புடையது. நுண்ணறிவானது அசாதாரண நடத்தைக்கு எதிரான உத்தரவாதம். இது ஈஸி தான். ஒவ்வொரு கோட்பாடு ஆக்க நிலையுறுத்தல் யாருதுன்னா பாவ்லோவோடது. தொடர்பியல் கோட்பாடு தாண்டைக்கோடது. செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் ஸ்கின்னர் கான்செப்ட். அனுபவ கற்றல் காரல் ரோஜர்ஸ். ஸோ இந்த 30 கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் பதிவிடுங்க. நான் வித் புக் ரெஃபரன்ஸோட பதிவிடுங்க. அடுத்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 30 மார்க்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபைனல் ஆன்சருக்கு வந்தது கண்டிப்பாக நம்ம சேனலே பப்ளிஷ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.